தைரியமும் வைராகியம் கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த வருடம் நடக்க போகிற குரு பயிற்சி அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஏன் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக, இந்த 2025 ஸ்பெஷலுங்க. ஏன்னா 3 பயிற்சி பார்க்க போகுது இந்த வருஷம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதோட முடிஞ்சதா? சரி, குரு பயிற்சிக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தா, குரு பயிற்சியில் குரு என்ற கிரகம் மொத்தம் 4 முறை கட்டம் மாறுது, 3 ராசி மாறுது. அதை பற்றி அப்போ எத்தனை நிகழ்வுகள், எத்தனை அதிசயங்கள் நடக்கும். குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறார், அதிசாரத்தில் கடகத்துக்கு சென்றுறார், கடகத்தில் சில மாதங்கள் இருந்துட்டு திருப்பி வக்ரம் விட்டு மிதுனத்துக்கு வர்றார். அப்போ 4 வரைக்கும் கட்டங்கள் மாறுது. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். வீழ்ந்தவன் மேலே வரக்கு பல வாய்ப்புகள். குறிப்பிட்ட அந்த நாளும் கிழமையும் சூஸ் பண்ணி வெற்றி வகை சூட சரியான வருடம் இந்த வருடம். முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் இந்த வீடியோவில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல இந்த குரு பயிற்சியில் இந்த ராசிக்கு ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த ராசியின் 9ஆம் வீடான குரு வீட்டை குரு தன் 3ஆம் வீட்டிலிருந்து இடப்பயிற்சியாகி தன் வீட்டை பார்க்க போகிறார். அதோடு மட்டும் இல்லை, குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். லாபஸ்தானது 11. அப்போ 7, 9, 11 இந்த வீட்டெல்லாம் பார்க்கும்பொழுது வலு பெற செய்கிறார். முதல்ல திருமண விஷயத்தை பேசிட்டு போகிறேன். திருமணம் என்ற ஒரு விஷயம் கைகூடும். கூட்டு பிஸ்னஸ்னால் கூட்டுன்னு சொல்லணும். அப்போ திருமணம் இத்தனை நாளாக நடக்காதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வருகிறது. திருமண வயது உடையவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வரன், மனதுக்கு பிடித்த, வாழ்க்கை அந்யூன்யமாக இருக்கிற அந்த மாதிரி வரன் அமைகிற காலகட்டம் வந்தாச்சு. இதிலிருந்து ஒரு வளர்ச்சியான காலகட்டம். அதனால் திருமணத்துக்கு உறுதி உண்டு. குரு பார்வை வருது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, தொழில் சம்மந்தப்பட்ட, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக பிரிப்பாங்க. இந்த டைம் மட்டும் இந்த ராசிக்கு அனைத்து வகையான ரிசோர்ஸஸ், வேலைக்கு போனாலும் கிடைக்கும், வெளிநாட்டில் இருக்கிற வாய்ப்பு உண்டு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன் டாக்டராக MBBS ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மாஸ்டருக்கு படிச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி படிக்க காலத்தில் இந்த ராசிக்கு மட்டும் யூனிக்காக படிக்கும் பொழுதும் கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சிறப்பாக இருக்குது. பொதுவாக திருமணம் பொருத்தம் பார்க்கும்போதுங்க கவனிக்க வேண்டியது, நட்சத்திர பொருத்தம் தவிர கட்ட பொருத்தங்கள், லக்ன பொருத்தம் அதை பார்க்கணும். கூட்டு திசை இதையும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக 10 பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம். அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் திருமண காலகட்டம் அமோகமாக இருக்குது, ஃபைனலைஸ். இப்போது பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, பணம் ரீதியாக வளர்ச்சி அதிகமாக இருக்குது. சுக்கிரன் என்ற கிரகம் தான் இந்த வீட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீட்டுக்கு பொதுவாகவே நல்ல எந்த தீய கிரக பார்வைகள் எதுவும் இல்லை. சுப கிரக பார்வை சில காலங்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு. இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும், தடைகள் எல்லாம் விலகும், செல்வ செழிப்பு பெறுகிற கால சூழ்நிலை உண்டு. இது எதிலிருந்து வருது அப்படின்னா, வேலை ரீதியாக வரும், தொழில் ரீதியாக வரும், சொத்துக்கள் விற்கிறது இல்லை மாற்றி விடுற ரீதியாக வரும். அதை பற்றி என்னென்ன தெளிவாக பார்ப்போம். முதல்ல வேலை. உங்கள் 6ஆம் அதிபதி புதன் நல்ல காலத்தில் பயந்து தன்னால் 6இல் இருந்த கேது விலகி சனி பார்க்கிறதுனால 6ஆம் வீட்டுக்கு சனி பார்த்தா அவங்களுக்கு வேலை உத்தியோகம் கன்ஃபார்முங்க. சனி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். வேலை உறுதியாக சனி பார்வை தேவை. சனி ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல வேலை தாமதம் இருக்கும். இப்போ வேலை என்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா குயிக்காக சனியோட காரணத்துவமே செயல்பட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதோட வேலையில் உறுதியாகிடும். இந்த வேலையில் இன்னொரு சிறப்பம்சம், நான் 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்கறனால ஒரு இடம் மாற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள், சில தூர பயணங்கள் இருக்கும். அதன் மூலம் வளர்ச்சிக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு கேள்வி வரும், படிக்கிறதா வேலைக்கு போகிறதா? அடுத்த கேள்வி வரும், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாமா? சரி, வெளிநாட்டில் இருக்க உள்நாட்டுக்கு வரலாமா? இந்த மாதிரி கேள்விகள். இது மாதிரி பார்க்கும்போது லக்ன ரீதியாக மற்ற அம்ச ரீதியாக பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் என்ன சொன்னால், வேலை என்ற விஷயத்தில் ஒரு முக்கிய நிகழ்வுகள் எடுக்க வேண்டியது உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ சொத்து ரீதியாக பார்த்துட்டு நான் அடுத்தது பிஸ்னஸ்க்கு வரேன். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் அவங்க ராசி ஸ்தானத்திலே இருக்கார். இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டை சில காலம் குரு பார்க்க செய்கிறார். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சொத்தை விற்கிறது, இன்னொரு சொத்தை வாங்கிறது, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிறது. இடம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று வாங்கணும். இப்போ அப்போது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்குறதுனால நடக்கும். புதுசாக கற்ற யோகம் இருக்குது. நிறைய பேருக்கு கற்ற யோகம் கிடையாது, அப்படி கட்டினதை வாங்க யோகம் இருக்குது. இந்த கோச்சார ரீதியாக என்ன சொல்லுது, தசாபுத்தி ரீதியாக பார்க்கணும். பட் கோச்சார ரீதியாக என்ன சொல்லுதுன்னா,
கட்டின வீடு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. சரி, சொந்த வீடு கட்டக்கூடிய அம்சம் இருக்குது. அதன் மூலம் வளர்ச்சி பெறுகிறதுக்கு பிரம்மாண்டமான வீடே கட்டக்கூடியலாம். பண உதவிகள், பண கையிருப்புகள் அதிகரிக்கக்கூடிய சாதனை உண்டு. அப்போ இந்த ரீதியாக பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சொத்துக்கள் சேர்க்கைகள் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. இதை விருத்தி பண்ணிக்கோங்க. ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, இப்போ 12. 10, 11, 12 இந்த கிரக பாவங்கள் தொடர்பு ஏற்படும்போது வேலையில், அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து இன்னொரு முறை இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், இன்னொரு வளர்ச்சியை பண்ணுறக்கூடியது. இப்போ பிஸ்னஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், புது விஷயத்தை கற்றுக்கிறது, புதுதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படியே நம்பர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்காக ராகு என்ற ஒரு கிரகம் இருக்குது. 11 எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பண வருவாய்கள், பணம் மணி ஃப்ளோட்டிங்கில் நடக்கக்கூடிய கால சூழ்நிலையாக உண்டு. ஆக மொத்தம் இது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடங்களாக நடக்கக்கூடியது. இப்போ இது ஒரு கேள்விகள் வந்துடும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சார் தனித்தா கூட்டா, உள்ளூரா வெளிநாடா, ட்ரேடிங் பண்ணுறது, ட்ரேடிங்னா பிஸ்னஸ் இதை வாங்கி விற்கிறது, அந்த இது பண்ணலாமா, இந்த மாதிரி பொதுவாகவே இந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. புது முயற்சிகள் லக்ன ரீதியாக மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் என்ற துறையில் கவனமாக இருக்க வேண்டும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாக இந்த காலகட்ட சூழ்நிலை இந்த ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதிக இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. நகை சம்மந்தப்பட்டதில் அடகு வச்சா மீட்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. இப்போ மீட்டு அடுத்த படிநிலைக்கு போக வேண்டிய அம்சம் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருகிற சூழ்நிலை உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்டது, தடை ஏற்பட்ட சொத்துக்கள் வருகிற வாய்ப்பு உண்டு. அடுத்து தொலைதூர பயணங்கள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் தொலைதூர பயணங்கள், இதெல்லாம் செல்ல வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு பார்த்துருவோம். மாணவர்களுக்கு தான் கல்வி படிநிலையில் வளர்ச்சியாக இருக்கும். குரு 4ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் அதிபதியில் 4க்கு வரும்போது கல்வியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ நினைத்த கல்லூரி நினைத்த இடத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்லா படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சொல்லுவாங்க சின்ன வயசில் படிக்கல, இப்போ நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற கேள்விலாம் இப்போ தான் வந்து நிற்கும். அப்போ படிக்கிற படிநிலைக்கு உண்டான கால சூழ்நிலை வந்தாச்சு. இது வளர்ச்சியான காலகட்டம். இப்போ அடுத்தது ஒன்று கவனமாக இருக்க வேண்டியது, மாணவர்களுக்கு உடல் எடைகள் அதிகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த காது கழுத்து சம்மந்தப்பட்டது பெயின் பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, ஆக மொத்தம் இந்த கழுத்து காது சம்மந்தப்பட்ட பெயின்கள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. அதை கவனம். ஹெல்த்தை பற்றி பார்த்துட்டு ஒரு கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணப்படும். கேள்விகள் சந்தேகம் தான் கேள்வி கவனம் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் 12 சனி இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறனால வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், உணவு பழக்க வழக்கங்கள் மாறுதல் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உண்டு. 2ஆம் இடத்தை சனி பார்க்கறனால கண் பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிறிது வர வாய்ப்புண்டு. இந்த கோச்சார ரீதியாக நிகழ்வுகள் அனைத்து வயதினருக்கும் வர வாய்ப்புண்டு. கவனம். நிறைய பேத்துக்கு இந்த மூட்டு வலி, கால் வலி, இந்த தொந்தரவுலாம் இருக்குது. பாத எரிச்சல் இந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு பரிகாரங்கள் எதில் சொல்கிறேன் குரு பயிற்சிக்கு. அப்போ இந்த குரு என்ற ஒரு கிரகம் தன் நல்ல சுபஸ்தானத்தில் இருக்கிறனால நிறைய மாறுதல் கொடுக்கறது. அப்போ ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிறைய வளர்ச்சி தான். இப்போ இந்த என்னென்ன பரிகாரங்கள் அதையும் பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் இன்னும் வளர்ச்சி அடையும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தியை சுண்டல் மாலை அணிவித்து, அது ஒரு வியாழக்கிழமை அந்த மாதிரி இது போட்டு வழிபாடுகள் செய்ய இன்னும் வளர்ச்சி வெற்றி உறுதி உண்டு. ஒரே ஒரு முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த வருடத்தில் ஒரு முறை சென்று வந்துவிட்டால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். ஆக மொத்தம் உறுதியான வளர்ச்சி. இதில் இந்த வருஷத்தில் என்னென்ன எண்கள் நல்லா பயன்படுத்தலாம்னா 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். அப்புறம் 7ஆம் நம்பர் 3, 7. அப்பப்போ மட்டும் 6ஆம் நம்பர் பயன்படுத்திங்க. ஆக மொத்தம் உறுதியாக வளர்ச்சி வெற்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.